நமஸ்காரங்கள். சுசீந்திரம், எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். ராகு கேது பெயர்ச்சி 26ஆம் தேதி ஏப்ரல் 2025, 26/4/25 சனிக்கிழமை மாலை சாயங்காலம் 4:28 4:28 PM. பூரட்டாதி 3ஆம் பாதமான கும்பத்துக்கு தன்னுடைய நட்பு வீட்டுக்கு ராகு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்து உட்கார போறார். அத மாதிரி கேது பகவான் உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்து கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு நட்பு வீட்டில் சிம்மத்துக்கு வந்து கேது பகவான் உட்கார்றார். இவா 2 பேருமே ரெட்ரோகிரேடு, ஆன்டி கிளாக் வைஸ், பின்னோக்கித்தான் சுற்றுவர்கள். சாயா கிரகம், ஷேடோ பிளானட்னு பேர் ராகு கேதுக்கு. இந்த கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் 18 மாத காலம் 1.5 வருஷம் இங்கே சஞ்சாரம் பண்ணுவா. ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு மகாதசை அப்படிங்கிறது ஜென்ம ஜாதகத்தில் 18 வருஷ காலம் ராகு தசை இருப்பர். கேது பகவான் ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் கேது திசை 7 வருஷம் ஆகும். ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் மேஷமோ ரிஷபமோ கடகமோ கன்னியோ மகரத்திலேயோ, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ராசிகளில் ராகுவோ கேதுவோ இருந்தால் வாழ்நாள் பூரா ராகு கேது அவளுக்கு நன்மையைத்தான் செய்வார்கள். ஆனாலும் கோஜாரத்தில் அந்த ராகு கேது அவளுடைய சந்திர ராசிக்கு கெட்ட வீட்டுக்கு வந்தால் கஷ்டங்கள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதன்படி இந்த ராகு கேது பெயர்ச்சி யாராருக்கு நன்மை தீன்மைங்கிறத பார்க்கலாம். நான் ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பலன் மட்டும்தான் சொல்கிறேன். இதில் குருவையோ சனியையோ சேர்க்கலை, கிளப்பு பண்ணலை. பொதுவாக கோஜாரத்தில் ப்ரெசண்ட் டே பிளானட்டரி பொசிஷன் கோஜாரத்தில் 3, 6, 11ஆம் இடம் ராகு கேது வந்தால் 3, 6, 11 உயர்ந்த நிலைக்கு கொண்டு விடுவார்கள். இது சம்பிரதாயம். ராகு பகவான் கும்பத்துக்கு வந்திருக்கார். தனுர் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம், தனுர் ராசிக்கு 3ஆம் இடம். கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம், கன்னிக்கு 6ஆம் இடம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம், மேஷ ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்துக்கு வந்திருக்கார். மிதுன ராசிக்கு 3ஆம் இடம், மீன ராசிக்கு 6ஆம் இடம்,
துலா ராசிக்கு 11ஆம் இடம் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதன்படி தனுர் ராசிக்கு 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலேன், மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம கேதுவாலேன் கலைகள் எல்லாம் அபிவிருத்தியாகும். காரியங்கள் தடங்கள் இல்லாமல் கைகூடி வரும். எல்லாத்திலேயும் வெற்றி, லக்ஷ்மி கடாட்சம், சகோதர சகோதரிகள் ஒற்றுமை, பிதுர்ராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கும். பந்துக்கள் இருந்து ஆதரவு கிடைக்கும். சுக சௌகரியங்களும் வீடு பூமி வாங்கிறதுக்கும் ராஜயோகம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ராசி. அடுத்தாப்புல எடுத்துட்டோமானால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடமும் கன்னிராசிக்கு, மீனராசிக்காரர்களுக்கு கேது 6ஆம் இடமும் கன்னி மீனம். அவளுக்கு இந்த 6ஆம் இடமான தியாஜ்யம் வழக்கு ஸ்தானத்துக்கு வந்து மீனத்திலே இருக்கக்கூடிய மீனராசிக்கும் ராகுவாலும் கேதுவாலும் உயர்ந்த ஆரோக்கியம் கிடைக்கும். ரோகத்திலிருந்து விடுபட்டுடுவார். பூர்ணமான ஆரோக்கியம், தியாஜ்யம் வழக்கு அதில் வெற்றி பெறுவார். சத்ருபாதை மாறிடும். திருஷ்டி விலகிடும். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டு கடன் உபாதைகள்லாம் தீர்ந்துடும். பகைவர்கள் தொல்லை இருக்காது. திருட்டு பயங்கள் வருகிடும். கோர்ட்டு கேஸ் தியாஜ்யத்திலிருந்து விடுபட்டுள்ளலாம். அதிகப்படியான நன்மை ஏற்படும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடமும், துலா ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்திலே வந்து இருந்து தனலாபம், வரவு, பதவி உயர்வு, ஆஃபீஸில் நல்ல பேர், அவார்டு, ப்ரமோஷன், கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்ற போகிறேன். பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வரும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, வெளிநாடு போகிற யோகம், குடும்பத்தில் செல்வ செழிப்போட மனைவி கணவன் ஒற்றுமையோட சொந்த வீடு நிலபலம் வாங்கிறதுக்கு விசேஷமான யோகத்தை, சுபிக்ஷத்தை இவா செய்ய போறா. அப்படியாக ராகு பகவான, ராகு யோகக்காரகன், அள்ளி கொடுப்பன், ராகு கொடுப்பான்னு சொல்லியிருக்கான். கேது பகவான் ஞானகாரகன், நல்ல வழி நடத்தப்பட்டவர், பிலாந்திரபிஸ்ட், தான தர்மம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கப்பட்டவர் சொல்லியிருக்கார். அப்படி மேலே சொல்லப்பட்ட ராசிக்காரர்களுக்கு, மேட ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் 95% நன்மை. மேஷ ராசிக்கு 95%. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் 90% நன்மை. தனுர் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால 90% நன்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால 70%, மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால 75% நன்மைகளும், துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால
80%, 80% அதிகப்படியான நன்மைகள். ஒரு கூட சொல்கிறேன், மேஷம் 95 நன்மை, மிதுனம் 70 நன்மை, கன்னி 90 நன்மை, துலாம் 80 80 நன்மை, தனுர் 85 85 நன்மை, மீனம் 75 பாகத்துக்கு மேலே நன்மைகள். அப்படியாக இந்த 6 ராசிக்காரா ஆயிடுத்து. மற்ற 6 ராசிக்காரா யாரெல்லாம்? ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ல் ராகு, 4ல் கேது, 25 பாகம்தான் நன்மை. கடகராசிக்காரர்களுக்கு 8ல் ராகு, 2ல் கேது, 25 பங்குக்கும் குறைவாதான் நன்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது, 10%க்கும் குறைவாத்தான் நன்மை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ல் ராகு, 10ல் கேது, 10%க்கும் குறைவாத்தான் நன்மை. மகர ராசிக்காரர்களுக்கு 2ல் ராகு, 8ல் கேது, 30%க்கும் கம்மிதான் நன்மை. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு, 7ல் கேது, 15%க்கும் குறைவாத்தான் நன்மை. ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம். இதனால் இவாளுக்கு விரோதிகள் ஜாஸ்தி ஏற்படுவார்கள். தேகத்துக்கு பீடை, வியாதி, சொந்த பந்தங்கள்கிட்ட விரோதம், அதிகப்படி கடன் தொல்லைகள், செலவு அதிகரிக்கிறது, தண்ட செலவு, மரண பயம், காரிய நஷ்டம், தடங்கள், உபாதை, வியாதி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், இந்த ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம் ராசிக்காரா காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூர், நாகர்கோவில், மன்னார்சாலா, காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பூர், நாகர்கோவில், மன்னார்சாலா அப்படிங்கிற விசேஷமான நவக்கிரக கோவில்கள் இருக்கு. ராகு கேதுக்கும் அங்கே போய் அந்த கோவிலில் காலை வச்சாலே பரிகாரம் ஏற்பட்டுடும். அங்கே என்ன விதிச்சிருக்கோ பாலாபிஷேகம், அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் சுவாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு வாங்கோ. முடியலையா, இங்கே இருக்கிற இடத்துல நவக்கிரக கோவிலில் ராகு கேது இருக்கா, அவளை 9 சுற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9 ஞாயிற்றுக்கிழமை பசும்பால், பச்சை பசும்பால் வாங்கி ராகு கேதுக்கோ அபிஷேகம் பண்ண சொல்லுங்கோ. வேறு ஒன்றும் வேண்டாம். ராகு கேது காயத்ரி அதை சொல்லுங்கோ. இதை மட்டும் சொல்லிட்டு வாங்கோ. இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் ஒரு கடுமையான தோஷம் சொன்னால் கோவிட் மாதிரி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அல்லது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கலாம். அதில் வெண்பான்னு ஒன்று இருக்குது. வெண்பாவில் சிசுக்கள் நாசம், சிசுக்கள் குழந்தைகள், ஒரு வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு நாசம் அப்படின்னு சொல்லிருக்கா. நம்ம பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை, ராகு கேதுக்கு பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனை அவர் உச்சி கொழுந்து எல்லா குழந்தைகளுக்கும், தாயார் தகப்பனாருக்கும் மன சந்தோஷத்தையும், சிசுக்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் கொடுப்பா அப்படிங்கிறத சந்தேகமே வேண்டாம். தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, ஆரோக்கியதரகாத்திரதா சித்திரஸ்து. யார் யாருக்கு என்னென்ன கேட்கணுமோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்கோ. தனித்தனியாக ராசிக்காரர்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஃப்ரீ சர்வீஸாக தான்
யார்கிட்டையும் 10 பைசா வாங்கிக்காம தான் இந்த சத்காரியம் பண்ணிட்டு இருக்கேன். யூ கேன் யூட்டிலைஸ் மை சர்வீசஸ். நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள்.